தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். சென்னையில் விட்டு விட்டு கனமழை பெய்து வரும் நிலையில் பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட நாம் கேட்கலாம். கசாலி வணக்கம். இந்த பள்ளிக்கரணை நாராயணபுரம் ஏரியிலிருந்து மதகுகள் வழியா தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறதுனால இதனுடைய எதிரொலி என்னவாக இருக்கும்? நிலவரம் என்ன? பருவமழையின் காரணமாக தொடர்ந்து அடிக்கடி விட்டு மழை தொடர்ந்து பெய்து வருவதால் நாராயணபுரம் ஏரிக்கு அதிக அளவு தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. 1.41 மில்லியன் கனஅடி கொண்ட கொள்ளளவு கொண்ட நாராயணபுரம் ஏரியில் தற்போது 0.70 மில்லியன் கனஅடி தண்ணீர் தேங்கி இருக்கிறது. தற்போது தண்ணி வரத்தும் மழையும் தொடர்ந்து இருப்பதால் இந்த ஏரி விரைவாக அதிகரித்தால் அந்த பகுதி சுற்றுவட்டம் மல்லிக்கரணை, மடிப்பாக்கம், கோவிலம்பாக்கம், எஸ்குளத்தூர் போன்ற பகுதியில் எல்லாம் குடியிருப்பு பகுதி தண்ணீர் தேங்கும் சூழ்நிலை ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது புதிதாக அமைக்கப்பட்ட 5 கண் மதகு வழியாக அந்த கால்வாயில் மதகு வழியாக தண்ணீர் வெளியேற்றும் பணியை இன்று முதல் தொடங்கி இருக்கிறது. இது தண்ணீர் நேராக சதுப்பு நிலத்திற்கு அனுப்பப்படும் என்றும் தற்போது இதிலிருந்து 50% இருப்பில் இருந்து 50% தண்ணீர் குறைந்த பிறகு மதகுகளை மூடப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதனால் தண்ணீர் குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகாமல் தடுவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தான் இந்த பொருள் எடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி கசாலி. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும்.